சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது அவதானமாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் அறவிடும் பேருந்துகள் குறித்து 1955 என்ற இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்யுமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு பயணிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்று வெப்பச்சுட்டன் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. தமது உடலில் கொக்கைன் போதைப் பொருளை மறைத்து வைத்து நாட்டுக்குள் கொண்டு வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மதீச பத்திரன தனது உடற்தகுதி பரிசோதனையில் சித்தியடைந்துள்ளார். இதனை அடுத்து இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் விளையாடும் நோக்கில் அவர் மிக விரைவில் இந்தியா புறப்பட உள்ளார். வாரியபொல நாரம்பல வீதியின் நெலும்புவ கொளமுனுவ ஓயா பாலத்தில் இருந்து லொரியொன்று கவிழ்ந்ததில் அதன் சாரதி மற்றும் உதவியாளர் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். தெற்கு அதிவேக வீதியின் 59.9 கிலோமீட்டர் மைல்கள் பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்தின் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த மற்றும் அங்கிருந்த பொருட்களை திருடிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மின்சார கட்டண திருத்தங்களின் போது இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரியின் தரம் காரணமாக ஏற்படும் நஷ்டம் மற்றும் மேலதிக செலவுகளை நுகர்வோரிடமிருந்து அறவிடாதிருக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. இந்திய திரை இசையின் புகழ்பெற்ற பின்னணி பாடகி ஆசா போஸ்லே தனது 92வது வயதில் காலமானார். உடல்நல குறைவு காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.